Hi and hello friends, நான் தான் சஞ்சய். இதுதான் உங்களின் NCERT class 10th and 11th தமிழ் சேனல். So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா NCERT class 11th biology chapter 1 living world உடைய part 4 தான் பார்க்க போறோம். இந்த part 4ல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வந்து Taxonomical Aids இத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேயா? சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது போல பல வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் இல்ல நான் எப்பப்பெல்லாம் வந்து சயின்ஸ் வீடியோ போடுறேனோ அது உங்க போனுக்கு உடனுக்குடன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 4ல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் இத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சோ டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அது ஒரு விஷயம். சோ அந்த விஷயம் வந்து என்னன்னா உங்களுக்கு ஆர்கானிசம் பத்தி நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். ஓகே, சோ நீங்க இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா வந்து 5 விஷயம் இருக்குது. அது என்னன்னா கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹெர்பேரியம், ரெண்டாவது பொட்டானிக்கல் கார்டன், மூணாவது ஜுவாலஜிக்கல் பார்க், நாலாவது மியூசியம், கடைசி 5வது டாக்ஸானமிக்கல் கீ. ஓகே, சோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெர்பேரியம்னா என்னன்னு பார்க்கலாம். சோ ஹெர்பேரியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அது ஒரு பிளேஸ். சோ இந்த பிளேஸ் எப்படின்னா வந்து ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஓகே, சோ அது வந்து என்னத்த ஸ்டோர் பண்ணிப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பிரஸ் பண்ணி வச்ச, பிரிசர்வ் பண்ணி வச்ச, அது மட்டும் இல்லாம ட்ரை பண்ணி வச்ச பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அது என்ன ஸ்பெசிமென்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்பெசிமென்ஸ்னா ஒரு ஆர்கானிசத்தை பத்தி, அதாவது ஒரு ஸ்பீசிஸ பத்தி ஃபுல் டீடைல் இருக்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம ஸ்பெசிமென்ஸ் சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஹெர்பேரியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலலாம் வந்து உங்களுக்கு எப்படி இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹெர்பேரியம் சீட் அப்படிங்கிற ஒரு சீட்ல தான் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, அது வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு டைரக்டால வந்து இந்த பிளான்ட்டை வச்சு ஒட்ட மாட்டாங்க. சோ பிளான்ட்டை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. சோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிளான்ட்டை வந்து நம்ம 2 கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு நடுவுல வச்சு நல்லா பிரஸ் பண்ணுவோம். ஓகே, சோ பிரஸ் பண்ணி முடிச்சா அந்த பிளான்ட் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா வந்து அப்படியே ட்ரை பண்ணி விடுவோம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட் எடுத்து வந்து நம்ம பாய்சன் இருக்கிற ஒரு ஃப்ளூயிட்ல வந்து அப்படியே டிப் பண்ணுவோம். ஏன் அதை டிப் பண்றோம்னு கேட்டீங்கன்னா வந்து அது இன்செக்ட்லாம் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த காரணத்துக்காக தான் வந்து நம்ம பாய்சன்ல வந்து டிப் பண்ணி எடுக்கிறோம். டிப் பண்ணி எடுத்தது வந்து என்னன்னா நம்ம இந்த ஹெர்பேரியம் சீட் அப்படிங்கிற ஒரு சீட்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதுல உள்ள எல்லா டீடைல்ஸும் வந்து நம்ம எழுதுவோம். அதாவது இந்த பிளான்டோடைய லோக்கல் நேம் என்ன, லோக்கல் நேம் என்னன்னா இப்ப வந்து அந்த ஹெர்பேரியம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல இருந்துன்னா தமிழ்நாட்டுல தமிழ்ல வந்து எப்படி அந்த பிளான்ட் வந்து கூப்பிடுவோம். சோ அதான் லோக்கல் நேம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நேம் அல்ல சொல்லுவோம். அதுக்கப்புறம் சயின்டிபிக் நேம் வந்து அதுல எழுதிருக்கும். அது யாரு வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அந்த மாதிரி வந்து அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எழுதிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம பொட்டானிக்கல் கார்டன் கொள்ளலாம். சோ பொட்டானிக்கல் கார்டனா நான் கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கேயும் பிளான்ட் தான் இருக்கும், பட் ஆனா இங்க லிவிங் பிளான்ட் இருக்கும். ஓகே, நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ஹெர்பேரியம்ல வந்து லிவிங் பிளான்ட் இருக்காது, ப்ரிசர்வ் பண்ணி வச்ச பிளான்ட் தான் இருக்கும். ஓகே, ஆனா இங்க வந்து அதாவது இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல வந்து உங்களுக்கு லிவிங் பிளான்டே இருக்கும். ஓகே, சோ இந்த பொட்டானிக்கல் கார்டன் எதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சீங்கன்னா வந்து இந்த பிளான்ட்டை பத்தின விஷயத்துல தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அந்த பிளான்ட் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வாழுது, அந்த பிளான்ட் வந்து எவ்வளவு ஹைட் வரைக்கும் வளரும், அதுக்கு பேசிக்கான நியூட்ரிஷன்லாம் என்ன இருக்கும். ஸோ இது போல அதை பத்தின வந்து விஷயத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பொட்டானிக்கல் கார்டன்ங்கிறது வந்து ரேர் ஸ்பீசிஸ், என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அதாவது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னா வந்து அழிவுக்கு போகிற மாதிரி உள்ள ஸ்பீசிஸ், இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஜுவாலஜிக்கல் பார்க். சோ இந்த ஜுவாலஜிக்கல் பார்க் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு லிவிங் அனிமல்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கிறதுக்கு. ஓகே, சோ இங்க என்னன்னா வந்து உங்களுக்கு அனிமல்ஸ் வந்து எப்படி வந்து வைல்டுல இருக்குதோ அதே மாதிரி ஹேபிடேட்ல கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து வைப்பாங்க. ஓகே, இது எதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா வந்து நம்ம அந்த அனிமல்ஸோட பிஹேவியர்லாம் வந்து நோட் பண்றதுக்காக தான். அதாவது வந்து அதை அந்த உள்ள ஹேபிடேட்ல வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, அது என்னென்னலாம் சாப்பிடுது, ஸோ அது போல வந்து அந்த அனிமல்ஸ் பத்தின பிஹேவியர்லாம் வந்து
வந்து நோட் பண்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஹேபிடேட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்து மியூசியம். ஸோ மியூசியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்ச பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் இருக்கும். ஓகே, நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ஹெர்பேரியம்ல உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்ச பிளான்ட் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனா இந்த மியூசியம்ல வந்து உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்ச பிளான்ட்டும் இருக்கும், அனிமலும் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பிளான்ஸை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப உதவும். அது மட்டும் இல்லாம இந்த மியூசியம்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்டிங்டான அனிமல்ஸோடைய ரிமைன்ஸ்லாம் இருக்கும். அதாவது எக்ஸ்டிங்னா அழிஞ்சு போன அனிமலோட ரிமைன்ஸ். அது என்னென்ன ரிமைன்ஸ்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைனோசோட ஸ்கெலிட்டன்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்டிங்ட் ஆன அனிமலோட ரிமைன்ஸ் இருக்கறனால அந்த காலத்துல அந்த அனிமல் வந்து எப்படி வாழ்ந்தது, ஸோ அதை பார்த்து வந்து ரிசர்ச் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கடைசியா ஃபிஃப்த் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்து டாக்ஸானமிக்கல் கீ. ஸோ இந்த டாக்ஸானமிக்கல் கீ மட்டும்தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்து பிளேஸ் கிடையாது. மற்ற நாலுமே வந்து என்னன்னா பிளேஸ். இது மட்டும் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்க ஸ்பீசிஸ் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதாவது இப்ப நான் வந்து ஒரு புது ஸ்பீசிஸா கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த புது ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து உண்மையாவே வந்து அது நான் கண்டுபிடிச்சிருக்க புது ஸ்பீசிஸா இல்ல ஆல்ரெடி அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ் இருக்குதா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த டாக்ஸானமிக்கல் கீ இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு பிளான்ட் கண்டுபிடிச்சிருக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த டாக்ஸானமிக்கல் கீழே என்ன வரும் கேட்டீங்கன்னா வந்து அது யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா வரும். ஸோ நான் மல்டி செல்லுலான்னு சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இது பிளான்டா அனிமலான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஆன்சரா வந்து பிளான்ட் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் கொடுக்கும். ஓகே, அதாவது கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்னா வந்து ஒன்னுத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா. இப்போ பிளான்ட்னா அது கன்ஃபார்மா அனிமல் தான் ஆப்போசிட். அதே மாதிரி யூனிசெல்லுலானா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மல்டி செல்லுலார் தான். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டர் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுனால நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ண உங்களுக்கு கடைசியா எண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே வரலன்னா நீங்க கொடுத்துருக்க அந்த எல்லா நோட்டையும் பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு ஆன்சரா வந்து எந்த வித ஆர்கானிசமும் வரலன்னா அப்போ வந்து நீங்க ஒரு புது ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து அப்படி ஏதாவது ஒரு ஆர்கானிசம் வந்துருச்சுன்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது புது ஸ்பீசிஸ் இல்லை, ஆல்ரெடி வந்து அப்படிப்பட்ட ஸ்பீசிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு டாக்ஸானமிக்கல் கீ ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸை பத்தி நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இந்த லெசன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான லெசன் தான். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது போல பல வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பயாலஜி வீடியோ மட்டும் இல்ல நான் அப்பப்பெல்லாம் இந்த சயின்ஸ் வீடியோ போடுறோம் அது உங்க போனுக்கு உடனுக்குடன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.